வணக்கம். நம்ம அறுவலை அந்தோணி அண்ணன் வந்து இந்த வருஷம் 5 பந்தயத்துக்கு மேலே 20 மணிக்கூருக்கு மேலே பறத்தி ஒரு நல்ல சாதனை படைச்சிருக்காங்க. 24 மணிக்கூருக்கு மேலே இன்றைக்கி அண்ணனை சந்தித்து அண்ணனோட புறா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா, இந்த வருஷம் 24 மணிக்கூருக்கு மேலே 5 பந்தயத்தில் பறத்தி இருக்கிறதா சொன்னீங்க. எந்தெந்த பந்தயத்தில்ங்கிறத சொல்லுங்கண்ணே. ஏன்னா NFP பந்தயம் திருவனந்தபுரம் பழைய நேஷ்னல் இருக்குல்ல, நேஷ்னல் பந்தயத்தில் 24-8, அப்புறம் சித்ரா பந்தயத்தில் 24-8, ஆகாசபுர பந்தயத்தில் 24-8, அப்புறம் இங்கே மலையரசன்னம் பந்தயத்தில் வந்து 24-48, அப்புறம் இந்த மூன் ஸ்டார் பந்தயத்துலேயும் 24-48. என்னென்னா அந்த திருவனந்தபுரம் பந்தயத்துக்கெல்லாம் வந்து ரெக்கார்டு போடுறது டைமு, இது உட்கார்றது டைமு. அதனால் இதுக்கு 24-48, அதுக்கு 24-8 டைமு. 5 பந்தயத்துக்கு 24 மணிக்கூருக்கு மேலே பறத்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிண்ணே. இந்த ப்ராக்கு பறவை ஸ்டைலெல்லாம் அன்றைக்கி எப்படி இருந்தேண்ணே? பறவை ஸ்டைல் நல்லா இருந்தேன்னா காலையிலேருந்து கொஞ்சம் மழையில் பறந்துட்டு இருந்து, அப்புறம் நைட்டுக்குள்ளே போய் பறந்துட்டு இருக்கும்போது நைட்டுக்குள்ளே மழை பெய்துட்டு இருந்து. ஆனால் லைட்டாக அந்த ப்ராக்களுக்கு வந்து லைட்டை போட்டும் பழக்கம் உண்டு, லைட்டை ஆஃப் பண்ணியும் பழக்கம் உண்டு. அப்போ லைட்டை ஆஃப் பண்ணி பிடிக்கலான்னு பார்க்கும்போது மழை பெய்துட்டு இருந்தால் நம்ம நம்பி லைட்டை ஆஃப் பண்ண முடியாது. அப்போ 6:45 போல் லைட்டை போட்டு விட்டுருந்து அந்த லைட்டை ஆஃப் பண்ணவே இல்லை. காலையில் தான் லைட்டை ஆஃப் பண்ணியிருந்து. நைட்டு ஃபுல்லாக லைட்டு போட்டு தான் பறந்துட்டு இருந்து. ஆமாம், லைட்டை போட்டு தான் பறந்துட்டு இருந்து. அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து தான் 24 மணிக்கூரும் பறந்தது. ஆமாம் ஆமாம், லைட்டு வெளிச்சத்தை பார்த்து தான் ஃபுல்லாக பறந்தது. ஆனால் இந்த ட்ரைனிங் எல்லாம் முன்னாடி நம்ம வீடியோவில் சொன்ன அதே ட்ரைனிங் தானா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் செஞ்சுருந்தீங்களாண்ணே? இல்லைண்ணா, ட்ரைனிங் எல்லாம் அதே மெத்தேடு தான். பின்ன என்னென்னா ப்ராக் வந்து எல்லா ட்ரிப்பும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து விடியது வர டேனில் பிடிச்சி ப்ராலுக்கு கொஞ்சம் பறவை தீர்ந்து போச்சு. அதனால் இந்த ட்ரிப்பு என்னென்னா ப்ராக்களுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பறவை கொடுக்காத கணக்கிலே கொண்டு போயிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 3 சுற்றில் தான் அந்த ப்ராக்கில் அன்டைமை கொண்டு போனேன். அது வரைக்கும் கரெக்டாகிட்டு ஒரு 12 மணிக்குள்ளேயே உட்கார வச்சு அந்த மாதிரியே கொண்டு போனேன். இல்லைன்னா எல்லா வருஷமும் என்னென்னா விடியது வரைக்கும் கொண்டு போவேன். கொண்டு போயிட்டு லாஸ்ட் நேரத்தில் வந்து ப்ராலுக்கு பறவை தீர்ந்து போகுது. அதனால் இந்த ட்ரிப்பு பறவை வந்து லேட்டாகிட்டு சுற்றில் வெளியெடுத்தது. 20 மணிக்கு விடியது வரைக்கும் கொண்டு போவீங்கன்னு சொன்னால் விடிஞ்ச பறவை ப்ராய் இறக்குவீங்களா? சுத்தில் இல்லைன்னா இல்லை அதுக்கு முன்னே இறக்கிறீங்களா? இல்லை, சுற்றில் வந்து நான் ப்ரா துறக்கிறது வந்து 4 மணிக்கு திறந்துருவேன். ஆனால் ப்ராய் இருக்கிறது காலையில் 8-9 மணி போல் வந்து உட்காரும். விடிஞ்சு இருக்கும்போது நமக்கு அடுத்த டேன் உடைய சமயத்தில் ப்ராக்கள் பகலில் இருந்துடும், அப்படி ஏதாவது குழப்பங்கள் வருமா? இல்லை, அது டேனில் வரக்கூடிய நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது முதல் பறவை பிக்கப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ப்ராவில் விடிஞ்சு வர்றது வந்து பெருசாக தெரியாது. அந்த பறவை முடிஞ்சு அந்த சீசன் முடியக்கூடிய நேரத்தில் தான் அந்த நேரத்தில் விடக்கூடிய பந்தயம் தான் சிக்கலாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் விடக்கூடிய பந்தயத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது, அது பறவை பிக்கப்பில் வந்துடும். சரி 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 சரி. நம்ம இந்த வருஷம் நீங்கள் என்ன இறை கொடுத்தீங்கிறதையும் எப்படி திருடாக்குனதுலேருந்து 24 மணிக்கூர் வரை பறத்துனீங்கிறத பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க நம்ம சேனலில். இருந்தாலும் அதை பற்றி சுருக்கமாக இப்போ சொல்லுங்கள். இறை கொடுத்தது எல்லாமே சேம் தான்னா, அந்த ப்ராக்களுக்கு முதல்ல சின்ன டேனுக்கெல்லாம் வந்து கடலையை மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பிறகு வரும்போது ஒரு 3 பருப்பு வச்சு கொடுத்து லாஸ்ட்டு கீழ் டேன் வரும்போது ஒரு 7 பருப்பும் ஒரு 3/4 வயிறு இறையும். இது தான் முந்தியும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்பவும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இறையில மாற்றம் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். கடைசி டேனெல்லாம் வர சமயத்தில் பருப்பு எத்தனை பருப்பு கொடுப்பீங்க? கடைசி டேனுக்குன்னு ஒரு 7 பருப்பு தான் நான் கொடுப்பேன். 7 பருப்பும் கொடுத்து அந்த ப்ராக்களுக்கு கணக்காக்கி 3/4 வயிறு போல் இறைய கொடுப்பேன். கடலை எத்தனை கடலை வரும் உத்தேசமாட்டு எப்படின்னு தெரில, ஒரு 50க்குள்ளே வரும்னு வைங்களாம். அந்த 50 கடலை அது என்னென்னா ப்ராவோட சைஸை பொறுத்தது. இப்போ பெரிய ப்ரான்னா 50 கடலை கிட்ட வந்துடும். கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் அதோட கொஞ்சம் குறைவாட்டு வரும். ஆனால் இப்படி ஒரு 24 மணிக்கூர் பறக்கிற மாதிரி ஒரு ஜோடியை ரெடி பண்ணியிருக்கீங்க. எப்படின்னு அந்த ப்ராக்கில் உருவாக்குனீங்க? ஏன்னா எனக்கு அந்த பழைய கீரியானிலேருந்து லைன் பண்ண ப்ராக்கள் தான் இந்த ப்ராக்கள். அதுக்குள்ளே பிள்ளைகள், அதுக்கு பேர பிள்ளைகள் அப்படியே உருவாக்குனது. பழைய ஒரு கலங்கா கண்ணில் ஒரு ஆண், அந்த ஆணும் 17-12 பிறந்து இந்த 2 லைனையும் கிராஸ் பண்ணி தான் இந்த ப்ராக்களை உருவாக்குனது.
அதில் என்னென்னா அதுக்குள்ளே பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த ப்ராக்கள்ல இருந்து எடுத்து தான் இந்த லைனேஜ். இப்போ இந்த ட்ரிப்பு 2 ப்ரா பறந்துருக்கு. ஒன்று 24 பறந்துருக்கு, ஒன்று வந்து 21 பறந்துருக்கு. இந்த 2 ப்ராமே ஒன்று வந்து மகளுக்கு பிள்ளை, ஒன்று மகனுக்கு பிள்ளை. அப்போ உங்கள் பழைய லைன் ப்ராக்கள்லேருந்து உருவாக்கி எடுத்து? ஆமாம், பழைய லைன் ப்ராக்கள்ல இருந்து உருவாக்கி எடுத்தது. ஆனால் இதெல்லாம் பழைய பந்தயம் பறந்த ப்ராக்களுக்கு பிள்ளைகள் தான் பந்தயம் பறாங்க அப்படிதானே? ஆமாம், பழைய பந்தயம் பறந்த ப்ராக்களுக்குள்ள பிள்ளை தான் பறந்து. அந்த நேரத்தில் நம்ம நார்வேல் பந்தயம் நேஷ்னல் பந்தயத்தில் 17-12 பறந்து. 17-12? ஆமாம், 17-12 முதல்ல வச்ச டைமு 17-12 தான் அந்த டைமு. முன்னாடி அந்த ப்ராக்கள் எல்லாம் எந்த வருஷம் டைம் வச்சுருக்கோம்? இது 2009 இல்லைன்னா 10 இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 நீங்கள் 17 மணிக்கு டைம் வச்சுட்டு? ஆமாம் 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 ஆமாம். அந்த லைன் ப்ராக்கள் தான் மேலும் அதுக்கு அந்த ஜென்ரேஷன் தான் இப்போ வருஷந்தோறும் டைம் வச்சுட்டு இருக்காது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே 17 மணிக்கு ஒரு டைம் வச்ச ப்ராக்களுக்கு பிள்ளைகள் தான் இப்போ உங்கள்ட்ட டைம் வச்சு? ஆமாம், இப்போ டைம் வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாமே உங்கள் பழைய லைன் ப்ராக்கள்? எல்லாமே பழைய லைன் ப்ராக்கள். சரி சரிண்ணா. இந்த பழைய லைன் ப்ராக்களாக இருந்தாலும் இப்போ நம்ம அந்த ப்ராக்களை புதுசாட்டு அதுக்கு ஜென்ரேஷனை நம்ம கொஞ்சம் கூட நல்ல பிக்கப் ஆக்கணும்னு சொல்லியாச்சுன்னா எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க, எப்படி ஜோடி போடுறீங்க? இது இப்போ நமக்கு என்னென்னா ப்ராக்கள் ஒவ்வொரு பறவையாக இருக்கும். கண்ட்ரோலுக்கு தக்கன உள்ள ப்ராக்களை ஜோடி போட்டு இப்போ அதில் உள்ள பிள்ளைகள் வந்து நல்ல கண்ட்ரோலாட்டு கொண்டு வந்துட்டு இருக்கு. கண்ட்ரோலாட்டும் இருக்கும், பறக்கவும் செய்யுது? ஆமாம், பறவையும் இருக்குது. சரிண்ணே. சரி 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 சரி. நான் இதில் பந்தயம் விட்டுருக்கும் போதும் அந்த தாமரானு இந்த வால்கருப்பானெல்லாம் கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே ப்ரா வந்துக்கிட்டே தான் இருந்து நைட்டு. ஆமாம், அம்பேர் கூடுதலாம் டைமே வைக்கலை. சரிண்ணே. சரி சரி சரி. அந்த பந்தயம் விடக்கூடிய அன்னைக்கெல்லாம் வந்து ஃபுல் கண்ட்ரோலாக தான் ப்ராப்பர்? ஃபுல்லாக கண்ட்ரோலாக தான் ப்ராப்பராக இருந்தது. 5 அம்பேர் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க? ஆமாம், 5 அம்பேர் 24 மணிக்கூருமே 5 அம்பேரும் இருந்து ஃபுல்லாக பார்த்து. இந்த உங்கள்கிட்ட இப்போ டைம் வைக்கலானே லைன் ப்ராக்கள், இந்த லைனில் வேறு யார்ட்டையாவது டைம் வச்சுருக்கானே? நம்ம திருவனந்தபுரத்தில் கொடுத்து ப்ராலு டைம் வச்சுருக்கேண்ணா. எத்தனை மணி நேரம் பறந்துருக்கு அவங்கள்ட்ட? 14 மணிக்கூருக்கு மேலேயும் டைம் வச்சுருக்காங்க. இந்த வருஷமும் ப்ராலு பறந்துட்டு இருக்கு. ஆமாம், இன்னைக்கு வர மக்கள் பந்தயம் விட்டுருக்காங்க. சரி. அப்போ இந்த லைன் ப்ராக்கள் எல்லா இடத்துலையும் ரெக்கார்டு பண்ணியிருக்கு? ஆமாம் 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 ஆமாம். சரிண்ணே. சரி சரி சரி. ஆனால் இப்போ இந்த ப்ராவை ஒரு 24 மணிக்கூருக்கு மேலே பறத்தி கொண்டு வந்திருக்கீங்க இல்லைண்ணே? ஆமாம். திருடாக்குனதுலேருந்து இந்த 24 மணிக்கூர் பறத்தது வரைக்கும் எப்படி பறத்துனீங்க, என்ன இறை கொடுத்தீங்கிறத பற்றி சொல்லுங்கண்ணே. ஏன்னா ப்ராக்கள் வந்து முதல்ல வந்து இந்த வலைக்கூட்டில் போட்டு தான் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. ட்ரைனிங் கொடுத்து அந்த ப்ராவை திருடாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு 10-15 நாள் போல் அந்த ப்ராவை பகல் பழக்கம் கொடுப்பேன். காலையிலே விட்டுருவேன்? ஆமாம், காலையிலே விட்டுருவேன். காலையில் ஒரு 8-9 மணி போல் தூக்கி விடுவேன். அவன் ப்ரா பார்த்தே நமக்கு அந்த பைலட்டு ப்ராக்கள் எல்லாத்தையும் திறந்து விட்டு ப்ரா பார்த்தே அந்த ப்ரால் ஒரு சில ப்ரால் 5 மணிக்கிற, சில ப்ரா 7-8 மணிக்கிட்ட பறக்கும். ப்ரா பார்த்தே பறந்து வரக்கூடிய நேரத்தில் அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கில் வந்து நம்ம நைட் எடுக்குது. நைட்டு வந்து என்னென்னா கற்கல்ல இருந்து எடுக்காமல் நைட்டு 9 மணிக்கு மேலே தூக்கி விட்டு திருடாக்குவேன். நைட்டு 9 மணிக்குள்ளே தூக்கி விடும்போது திருடாக்கும்போது வந்து என்னென்னா ப்ரால் கொஞ்சம் தள்ளி போய் நின்னாலும் நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் அந்த இதிலேருந்து ரிவர்ஸில் நம்ம டேன் எடுக்குது. அது 6 மணி டேனு வரக்கூடிய நேரத்தில் அதுக்கப்புறம் ப்ராலுக்கு வந்து கையறை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். 6 மணிக்கு வரைக்கும்னா இப்போ 9 மணிக்கு விட்ட ப்ராய் அப்படி 7 மணி 8 மணி 6:45 அப்படி குறைச்சி? ஆமாம், அப்படி குறைச்சி கொண்டு வந்து 6 மணிக்கு விட்டு ஒரு 2 டேன் வந்து இருட்டுக்குள்ளே ஏற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கையறையில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். அதில் எவ்வளோ எண்ணெய் இறை கொடுப்பீங்கண்ணே 6 மணிக்கு? கடலை தான் முன்னே கொடுப்பேன், கடலை தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஆனால் மீடியமாட்டு ஒரு அரை வயிறு போல் கொடுத்து பழக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஸ்டெப்பாக கூட்டாததுக்காண்டி முதல்ல ஒரு அரை வயிறு போல் இறையை கொடுத்து பழக்குவேன். அதுக்கப்புறம் அதே அரை வயிறு இறையில தான் மத்தியான டேன் வரைக்கும் அதே இறையில தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசமாக ஒரு 30 கடலை கொடுப்பீங்களா? இல்லை, ஒரு 40-45 கடலை போல் கொடுப்பேன்னுங்களா. அதே கடலையில் தான் மத்தியான டேன் வரைக்கும் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொண்டு வந்து 2 மணியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 மணிக்கு பிறகு வந்து டேனு விடக்கூடிய நேரம் 2 நாள் ரெஸ்ட்டு போட்டு 2 மணிலேருந்து 12 மணிக்கு விடுவேன். 12 மணிக்கு டேனு கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் 2 நாள் ரெஸ்ட்டு போட்டு வந்து சுற்று கொடுப்பேன். 4 மணிக்கு விட்டு ஒரு விடியது வரை பிடிப்பேன். பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு போட்டு இந்த ட்ரிப்பை எல்லா ட்ரிப்பும் வந்து என்னென்னா கீழே 3 டேனாட்டு எடுப்பேன். இந்த ட்ரிப்பு பைரி அடி ஓவராக இருந்தனால 12 மணிலேருந்து 2 டேனு தான் கொடுத்தேன்.
9, 6 2 டேனில் முடிச்சிட்டேன். அப்போ மற்றபடியாக வந்து பைரேடி கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போது 3 டேனு கொடுப்பேன். 12 மணிலேருந்து 10 மணி, 8 மணி, 6 மணி அப்படி 3 டேனு கொடுப்பேன். இந்த 10 மணி கொடுக்கும்போது ஆகாரம் என்ன கொடுப்பீங்கண்ணே? 10 மணிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து 7 பருப்புக்கு வந்துடுவோம்ண்ணா. 7 பருப்பும் அதுக்கு 12 மணி விடும்போது பருப்பு ஆரம்பிப்பீங்களா? ஆமாம், 12 மணிலேருந்து பருப்பு ஆரம்பிச்சிருவேன். எத்தனை பருப்பு? 12 மணி கொடுக்கும்போது ஒரு 5 பருப்பு. அதுக்கு முன்ன நேரமா 2 நேரமா? ஒரு நேரம் காலையில் மட்டும் ஒரு நேரம் கொடுப்பேன். நைட்டு அது கொத்தி திங்கியோடைய இறையில் தான் இருக்கும். ஒரு 2 மணி டேனு விடும்போது ஒரு 3 பருப்பு கொடுக்க ஆரம்பிப்பேன். முதல்ல 2 மணி டேனுக்கு 3 பருப்பு கொடுக்க ஆரம்பிப்பேன். 12 மணி டேனுக்கு ஒரு 5 பருப்பு கொடுப்பேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கு கீழே எல்லா டேனுக்குமே வந்து 7 பருப்புக்கு கொண்டு வந்துடுவேன். 7 பருப்பு தான். ஆமாம், வந்தாலும் 7 தான். 7 பருப்பு. ஆமாம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். மற்ற கடலை எல்லாமே வந்து ஒரு 3/4 வயிறு கணக்கு பண்ணி கொடுப்பேன். 3/4 வயிறு. ஆமாம் ஆமாம். சரிண்ணே. 8 மணி டேனுக்கு 7 பருப்பு தான் கொடுப்பீங்க ரெஸ்ட்டில்? ஆமாம், ரெஸ்ட்டில் 7 மணி இந்த 7 பருப்பு தான் கொடுத்து விடாது. இந்த 10 மணி டேனெல்லாம் எத்தனை நாள் ரெஸ்ட்டில் பறக்கணும்? ஏன்னா அந்த ப்ராக்கில் வந்து நம்ம சுற்று விடுறோம்லண்ணா, சுற்று விட்டு அந்த ப்ரால் விடிஞ்சு வெளியே வந்தோன்னா 3 நாள் ரெஸ்ட்டு கொடுப்பேன் டேனுக்கு. சுற்றுக்கு 2 நாள் ரெஸ்ட்டு தான். 3 நாள் ரெஸ்ட்டு வந்து அந்த சுற்றில் விடிஞ்சு வெளியே வர ப்ராலுக்கு 3 நாள் ரெஸ்ட்டு. அதுக்கு இப்போ சப்போர்ட்டு ப்ராக்கில் இருக்கும் தெரியுமா, அந்த ப்ராக்கில் வந்து 2 நாள் ரெஸ்ட்டு போடுவேன். சரி, மற்றபடி அப்படின்னா உங்களுக்கு அந்த விடிஞ்சு வெளியே வருதுன்னா சுற்றுக்கு எத்தனை மணிக்கு விட்டுருப்பீங்க? 4 மணிக்கு விடுவீங்களோ? ஆமாம் ஆமாம், 4 மணிக்கு சுற்று விட்டு விடியெல்லாம் 4 மணிக்கு உள்ள ரெக்கவுட்டு போடுவேன். ப்ராக்கள் சிலது விடிஞ்சு காலையில் வந்து இறங்கும், 8-9 மணி போல் வந்து இறங்கும். சரிண்ணா. அப்படின்னு சொல்ல சமயத்தில் அப்படி விடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஆச்சுன்னா 3 நாள் ரெஸ்ட்டில் தான் அடுத்து திரும்ப பெரிய பறவை கொடுப்பேன். ஆமாம், பெரிய பறவை கொடுப்பேன். சரி, ஃபுட் எல்லாமே வந்து ரெஸ்ட்டில் வந்து ஒரு நேரம் தான். 6 மணிக்கு பறவை வந்தாலுமே 7 பருப்பு தான். அதுக்கு மேலே கொடுக்குது. அதுக்கு மேலே கொடுக்குது. கடலை ஒரு 45 கடலை அவரேஜாக கொடுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வேறு ஏதாவது கொடுக்கீங்களாண்ணே? எக்ஸ்ட்ரா இது இன்னும் ஒன்றும் கொடுக்கலாண்ணா. இதே இறையில் தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ நாள் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் நம்ம என்னென்னா இந்த கடலையை வந்து ரெண்டாட்டுன்னா இந்த க்ரீன் பீஸும் இந்த கருப்பு கடலையும் மிக்ஸ் ஆக்கி கொடுப்பேன். மிக்ஸ் ஆக்கி கொடுக்குறதுன்னா வெயில் டைமில் வந்து க்ரீன் பீஸ் வந்து கொஞ்சம் கூடுதல் கொடுப்பேன். மழை டைம்னா கருப்பு கடலை கொஞ்சம் கூடுதல் கொடுப்பேன். அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ 45 கடலை ஒரு சராசரி கொடுக்கீங்கன்னா இதில் 20, அதில் 20. இதில் 20, அதில் 20 கொடுப்பேன். அதில் வந்து இப்போ என்னென்னா வெயில் டைமுங்கும்போது இதில் வந்து ஒரு 25 கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். அதில் வந்து ஒரு 20 கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். வெயில் டைம்லன்னா பச்சை பட்டாணி 25, கடலை 20 மட்டும். ஆமாம் கொடுப்பேன். மழை டைம்லன்னா அதை 25 ஆகி இதை 20 ஆக்குவேன். சரிண்ணா. அப்போ கொண்டைக்கடலைய மழை டைமில் கூட்டி குறைப்பேன். அது வந்து பச்சை பட்டாணி கூடுதல் கொடுக்கும்போது மழை டைமில் சளி பிடிக்கும், அதுக்காண்டி அதை கொஞ்சம் குறைச்சிடுது. சரி, இது இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மருந்துகள் மண்ணெல்லாம் வைப்பீங்களா? ஆமாம், மண்ணும் வைப்போம்னா அதில் இந்த இஞ்சி சாரெலாம் வச்சு அந்த மண்ணை சின்ன இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். மண்ணில் என்னெல்லாம் சேர்ப்பீங்க? மண்ணில் வந்து இது முட்டைத்தோடு, அப்புறம் இஞ்சி சாறு, இந்த இது சுண்ணாம்பு இருக்குல்ல, சிப்பி சுண்ணாம்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் நம்ம வத்தல் பொடி, இதெல்லாம் எல்லாமே சேர்த்து அந்த ஒரு 1/2 கிலோ இஞ்சியில் வந்து இந்த 5 கிலோ மண் செம்மண், 1 கிலோ மணல், அதுக்கு ஒரு குப்பை 1 கிலோ போல் இந்த சாம்பல், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த 1/2 கிலோ இஞ்சி சாறுலேயே மிக்ஸ் ஆக்கி எடுக்கணும். கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதில் மிக்ஸ் ஆக்கி எடுத்து காய வச்சு அதை அந்த பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருவேன். அப்போ அந்த மழை தண்ணி படக்கூடாது. படாமல் இருந்துச்சுன்னா அப்போ அதை கொத்தி தின்னாச்சுன்னா இந்த ப்ராலுக்கு மற்ற இந்த இறை மிஸ்டேக்கு இது எதுவும் வராது. நம்ம டேனில் இருக்கும்போது சில நேரத்தில் வந்து ப்ராலுக்கு இறை கொஞ்சம் சமைக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிலேருந்து ஒரு உருண்டை லேசாக தண்ணியை குழப்பி எடுத்து ப்ராக்களுக்கு டேன் ப்ராலுக்கு கொடுப்பேன். இந்த மற்றபடி நீங்கள் தான் இந்த மண்ணை உருட்டி ப்ராய் கொடுப்பீங்களா, இல்லை அதில் கொத்தி எடுத்துக்கிடும்? இல்லை, அது கொத்தி எடுக்கும். இந்த சில ப்ராவில் டேன் ப்ராவில் கூடுதலாக இறை கொத்தாது, நம்ம கையறையில் இருக்கக்கூடிய ப்ராவில் கொத்தாது. அப்போ அதுக்குன்னு வந்து கொஞ்சம் சின்ன உருண்டை பிடிச்சி காய வச்சு வச்சுருப்பேன். அதை வந்து நம்ம தேவைப்படும் போது ஒரு உருண்டை கொடுத்து போட்டுவிடுவோம். சரி, இது கொடுப்பீங்க. அந்த மண்ணில் வந்து மிளகா பொடியெல்லாம் சேர்ப்பீங்களா? ஆமாம், வத்தல் பொடி, அந்த இது நல்ல மிளகா பொடி, எதெல்லாம் உண்டோ அந்த இது கொத்தமல்லி பொடி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகி வச்சுருவேன். எல்லா பொடியுமே சேர்த்துருவேன். சேர்ப்பீங்கிறது சொல்லுங்களா? இது வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, சாம்பார் பொடி, நல்ல மிளகு பொடி, அதுக்கப்புறம் இது
ஜீரகம் வெந்தயம் இந்த பொடியெல்லாம் வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் ஆக்கி வச்சுருப்பேன். அது எவ்வளோ அளவில் சேர்ப்பீங்கண்ணே? இல்லை, எல்லாம் ஒவ்வொரு பாக்கெட் போட்டு விட்ருவோம்மா. 100 கிராம் பாக்கெட்? ஆமாம், 100 கிராம் பாக்கெட்டு வந்து ஒவ்வொரு பாக்கெட்டு போட்டு விட்ருவேன். போட்டுட்டு நான் ஒரு பிடி அளவுக்கு வந்து உப்பு, சரி, உப்புல போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆக்கி வச்சுடுவேன். இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, மண் 1 கிலோ? மண் வந்து மணல் வந்து 1 கிலோ, 5 கிலோ வந்து செம்மண். மணல் 1 கிலோ, 5 கிலோ செம்மண். ஆமாம், அரை கிலோ வந்து இஞ்சி சாறு. இஞ்சியை வந்து மிக்சியில் போட்டு அடித்து அந்த இஞ்சி சாறில் தான் இதை மிக்ஸ் ஆக்கி எடுக்கணும். சரி, மணல் 1 கிலோ, 5 கிலோ செம்மண். ஆமாம், குப்பை 1 கிலோ. ஆமாம், குப்பை 1 கிலோ. சாம்பல்? ஆமாம். அதுக்கப்புறம் மற்ற இந்த சிப்பி சுண்ணாம்பு இருக்குல்ல, அது ஒரு 1/4 கிலோ போல் இதில் மிக்ஸ் ஆக்கிறதுக்கு எடுக்குது. 1/4 கிலோ. ஆமாம், 1/4 கிலோ. இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிண்ணே, இப்போ நீங்கள் 24 மணிக்கூருக்கு மேலே பறத்திருக்கீங்க பந்தயங்களில். ஆமாம். உங்களுக்கு சப்போர்ட் எப்படியெல்லாம் இருக்குண்ணே? வீட்டு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி தான், நண்பர்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி தான், எப்படி இருக்குது? எந்த மாதிரி ஒத்துழைப்பு கிடைக்குது? சப்போர்ட்டு நல்ல சப்போர்ட்னா, வீட்லேயும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டாளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று இப்போ நைட்டு ஃபுல்லாக நாம் மேலே முழிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து என்னென்ன அந்த சில நேரத்தில் இந்த பூனைகள் ஏதாவது மேலே சாடி வந்துடும். அப்போ பிள்ளைகளும் வீட்டாளமாக வந்து அவங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிச்சுடுவாங்க. நம்ம வந்து இங்கே ப்ராவில் பறத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு பயம் இல்லாமல் நம்ம இங்கேருந்து பறத்திட்டு இருப்போம். பின்ன பயமாரம் நல்ல சப்போர்ட்டு, பயமாரம் நல்ல சப்போர்ட்டு, வீட்லேயும் வந்து நல்ல சப்போர்ட்டு பண்ணனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வைக்க முடிஞ்சு, இல்லைன்னா வைக்க முடியாது. ப்ராவில் ஒரு நல்ல பெரிய டைம் வைக்கணும்னு சொல்லியாச்சுன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக பெரிய. ஆமாம் ஆமாம் ஆமாம். வீட்டு சப்போர்ட் இல்லைன்னா முடியாது. வீட்டு சப்போர்ட்டு நமக்கு இப்போ ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பெரிய டைமும் வைக்க முடியும். சரிண்ணே, சரி சரி. பின்ன என்னென்னா இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து நல்ல நல்ல ப்ராக்கள் எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது. நமக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து நம்மள்ட்ட ப்ராக்களே எடுப்பாங்க. எடுத்து அவங்க வந்து நம்மள்ட்ட ட்ரைனிங் கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அந்த மக்கள் வந்து இப்போ டைம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுமே டைம் வச்சுட்டு இருக்காங்க. பின்ன ட்ரைனிங்கை வந்து நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு நம்ம மெத்தேடில் கொண்டு வரும்போது நம்ம ப்ராக்களை வச்சு அவங்களுக்கு பறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரிண்ணே, சரி சரி. இப்போ நீங்கள் ப்ராக் கொடுத்தாச்சுன்னா அந்த மக்கள் உங்கள்கிட்ட ட்ரைனிங் கேட்டு ஓரளவு நல்ல ரிசல்ட் கொண்டு வரதான் செய்யாங்க. ஆமாம் 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 ஆமாம். ஆனால் உங்கள் ப்ராக்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா, எப்படி பறக்கும், எந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அது நம்மக்கிட்டேயும் ப்ரால் 24க்கு மேலே ப்ரால் பறந்துருக்குன்னா, நம்ம கொடுத்த இடத்துலையும் ப்ரால் 20க்கு மேலே ப்ரால் டைம் பண்ணியிருக்கு, நல்லா பறந்துருக்கு. நீங்கள் வெளியே கொடுத்தும் 20 மணிக்கு மேலே டைம் வச்சுருக்கு? ஆமாம், வெளியே கொடுத்தும் 20 மணிக்கு மேலே பறந்துருக்கு. நம்மக்கிட்டேயும் ப்ராக்கில் 24க்கு மேலே பறந்துருக்கு. அந்த ப்ராக்கில் டேனில் வந்து 27 மணிக்கிட்ட பறந்துட்டு இருந்த ப்ரால் தான் இந்த வருஷம் வந்து 24க்கு மேலே நமக்கு டைம் வச்சு வந்துருக்கு. 24க்கு மேலே டைம்? ஆமாம் ஆமாம். என்ன பண்ணாலும் கடவுளுக்கு கையில் தான் இருக்குது. நமக்குன்னு ஒரு டைமு கிடைக்கிறது வந்து எவ்வளோ தான் விடிய விடிய பறத்துனாலுமே வந்து அது நமக்குன்னு ஒரு டைமு கிடைக்காதா இருந்துச்சுன்னா அது கடவுள் கையில் தான் இருக்குது. மற்றபடியாக நம்ம கையில் எதுவுமே இல்லை. அன்னைக்குள்ள சூழ்நிலை, அன்னைக்குள்ள கிளைமேட்டோட கண்டிஷன் எல்லாமே பொறுத்து தான் அந்த ப்ராக்கள் வந்து நமக்கு டைம் வச்சு தரதும் அந்த கடவுளுக்குள்ள இதுவும் அந்த அன்னைக்குள்ள சூழ்நிலையில் தான் இருக்குது. மற்றபடி நம்ம 25க்கு மேலேயே பறத்துனாலுமே அன்னைக்குள்ள சூழ்நிலை இருக்கிறது வந்து அன்னைக்குள்ளது கடவுளுக்கு கையில் தான் இருக்குது. நமக்கு கிடைக்கிற டைம் வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலை கடவுளுக்கு நம்பிக்கையில் தான் இருக்குது. ப்ராக்கில் பார்ப்போமாண்ணே? ஓகேண்ணா, ஓகே பார்ப்போம். அண்ணே, போன தடவை நீங்கள் 20 மணிக்கு மேலே பறந்த புறாவுக்கு தங்கத்தில் வளையம் செஞ்சு போட்டிருந்தீங்க. இந்த வருஷம் ஒரு நல்ல ரெக்கார்டு பண்ணியிருக்கு புறா. இதுக்கும் தங்க வளையம் போடுவீங்களா? இதுக்கு போட்டிருக்கோம்ண்ணா. அந்த ப்ராவை இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்க்கலாம், அந்த ப்ராக்கும் தங்கத்தில் போட்டிருக்கேன். என்னென்னா முதல் ப்ரா பறக்கக்கூடிய நேரம் அந்த ப்ராக்கு டைமை எந்த ப்ரா தாண்டுதோ கண்டிப்பாக அதுக்கும் போடணும்னு அன்றைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த ப்ராக்கும் தங்கத்திலே போட்டிருக்கேன். அதோட சூப்பராட்டு பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது ரெண்டு தான் பறந்த ப்ராவா? ஆமாண்ணா, ஆமாம். இதில் அந்த பெரிய பறவை பறந்தது எந்த புறானே? பெரிய பறவை பறந்தது இந்த ஆடு. எவ்வளோ டைமு?
இது 24-48. 24-48. ஆமாம். சரி சரி. இது துணைக்கு பிறந்த பிராயானு. ஆமாண்ணா. ஆமாம். இது எவ்வளோ பிறந்து? இது 21. 21. ஆமாம். இது 24-48. 24-48. ஆமாம். சரிண்ணே. சரி சரி சரி. இந்த புறா கண்ணை கொஞ்சம் காட்டுங்கண்ணே. இந்த புறாவுக்கு தங்க வளையம் போட்டிருக்கீங்களா? ஆமாண்ணா. ஆமாம். அந்த வளையத்தை காட்டுங்க. சுத்தமான தங்கத்தில் செஞ்சதோட தானே செஞ்சு புறாக்குனே செஞ்சு வாங்கி போட்டிருக்கீங்க. அது இப்போ பிறந்த டைமையும் போட்டு எனக்குள்ள பேரையும் போட்டு வருஷத்தையும் போட்டு அடிச்சு 24-48 டைமே அதில் பதிச்சிருக்கீங்க. இந்த வருஷத்தையும் போட்டு 24-48 டைமையும் போட்டு எனக்கு பேரையும் போட்டு விட்டுருவேன். சரிண்ணா. சரி 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 சரி. சரி சரி. இறக்கே கொஞ்சம் காட்டுங்கண்ணே. நல்ல துடிப்புள்ள புறாடு தானே. இது தொடப்புறா பிறந்த புறாவா? இது எவ்வளோ பிறந்திருந்து? இது 21 பிறந்ததுன்னா லாஸ்ட் பந்தயம் விடக்கூடிய நேரத்தில் இந்த பிராகு பைரி அடிபட்டு பந்தயம் கேன்சல் ஆகிட்டு பார்த்துனுங்க. பிராவை காட்டி கொடுக்க முடியாமல் 6:45 பைரி அடிபட்டு போன பிறகு 2 நாள் கழித்து தான் வந்து நெய்யெல்லாம் அடிபட்டு 2 நாள் கழித்து தான் வந்து நான் பைரி கொண்டு போயிருக்குன்னு பார்த்தேன். வாலெல்லாம் பிடுங்கி பாதி வால் தான் இருக்குது, மீதி வாழை பிடுங்கிட்டு பறந்து டைம் வச்ச பிறகு அடுத்து வேற பந்தயம் விட்டுருந்தா அன்னைக்கு. ஆமாம், டைம் வச்சு மறுவாரம் பந்தயம் விடக்கூடிய நேரம் பைரி அடிபட்டு பந்தயங்கள்லாம் அவ்வளோ கேன்சல் ஆயிடுச்சு. சரி, இனி அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டு அந்த பிடிச்சி ரெக்கையை வெட்டி போட்டுட்டேன். ரெக்கையை கொஞ்சம் காட்டுங்க. இந்த பிராவம் 23க்கு மேலே டேனில் பிறந்து இதுதான் கூடுதல் பிறந்த பிராணம். சரி சரி. அந்த பிராவோட டேன்லாம் இந்த பிரா தான் கூடுதல் பிறந்து. இதுதான் நமக்கு கணக்கு மெயின் பிரா. ஆனால் லாஸ்ட்டு இதோட இதுக்கு 20 மணிக்கூர் தான் கொடுப்பேன்னு இருந்திருக்கு. அந்த அணுக்கு 25 மணிக்கூர் கிட்ட அது வந்திருக்கு. ஆனால் இந்த பிரா தான் டேனில் வந்து கூடுதல் பிறந்து, இது 23க்கு மேலே பிறந்து, அந்த பிரா வந்து டேனில் வந்து 20 மணிக்கூர் கிட்ட பிறந்தது. சரி சரி. ஆமாம், பந்தயத்து அன்னைக்கு வந்து அந்த சுத்து நம்ம விடியது வர பிடிச்சி வைப்போம்ல, அந்த சுத்தை ஏம் பண்ணி வந்ததில் வந்து இந்த புறா காற்று மலைகளில் தான் இந்த புறா உட்கார்ந்தது. இல்லைன்னா இதுவும் ரெக்கார்டு போடாமல் இது இருக்காது. அன்னைக்கு பந்தயத்து அன்னைக்கு ஃபுல்லாகவே மழையாங்கும். மழையில் காலையிலையும் மழை, நைட்டும் மழை. நைட்டுக்கு இப்போ ஒரு காற்று மழை வந்ததோட இந்த புறாவை காற்று மழையில் அப்படி தாத்து கொண்டு வந்ததில் இது விழுந்துச்சு. அதனால இதை ரெக்கார்டு போட்டு அடைச்சிக்கிட்டு அந்த அணு அந்த சுத்தை ஏம் பண்ணி அப்படி விடியது வரைக்கும் ப்ராப்பர். ஆனால் இந்த புறாவுக்கும் தங்க வளையம் போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது இந்த புறாவுக்கும் தங்க வளையம் போட்டிருக்கீங்க. சொல்லுங்கண்ணா, இது எந்த வருஷம் டைம் வச்சது? இது 2023. 2023 இந்த புறா வந்து 3 பந்தயத்துக்கு, சித்ராக்கு, இது ஆகாச பறவைக்கு, இங்கே வந்து நம்ம பிரின்ஸ் அண்ணன் பந்தயத்துக்கு 3 பந்தயத்துக்கு. இது 21-10 பிறந்தது. 21-10 பிறந்தது. அப்பம் போட்ட தங்க வளையம். ஆமாம் ஆமாம், அப்பம் போட்டது. அதை இப்போ புதுப்பிச்சு திரும்ப போட்டிருக்கீங்க? ஆமாம், இது இப்போ புதுப்பிச்சு இதுக்கு கூடால பண்ணி இதேமாரி மாடலில் இதுக்குள்ள டைமு, இதுக்குள்ள வருஷம், அதுக்கப்புறம் என்னோட பேர். 2023 பிறந்தது. ஆமாம், 2023 போட்டு அதுக்கப்புறம் வருஷமும் அது பிறந்த டைமையும் போட்டு இந்த ப்ராவை போட்டிருக்கு. சரிண்ணா, இந்த வருஷம் பிறந்ததுக்கு இது. ஆமாம், இந்த வருஷம் பிறந்ததுக்கு இந்த அதுக்கு வளையத்தை காட்டுங்க. ஓ சரி சரி. அப்போ பக்கத்தில் வச்சு சரி சரி. அப்போ ரெண்டுமே தங்க வளையம். ஆமாம் ஆமாம். அது 2023 பிறந்தது, இது 2025 பிறந்தது. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்து இந்த ப்ரா வந்து நமக்கு ஒரு பெருமையும் பேரும் வாங்கி தந்தது. ஓ சரி சரி. நம்ம ஊருக்கு வந்து இப்போ இந்த டைம் தான் ஒரு பெரிய டைம். ஓ சரி. அது நம்ம ஊருக்காண்டி அது பறந்தது, நம்ம ஊருக்கு ஒரு பெருமையை வாங்கி தந்தது. ஓ
சரி சரி. சரி அப்போ இது வந்து முதல்ல பறக்கக்கூடிய நேரம் 20 தாண்டி பறந்தனா போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இதுக்கு போட்டேன். இந்த டைமை தாண்டி எது பறக்க அதுக்கு போடணும்னு ஒரு நம்ம யூடியூப்லேயே பேசியிருப்போம். அதுக்கு இந்த பிராகம் நம்ம ஊருக்கு பெருமையாக வாங்கி தந்தனால இந்த பிராகம் அந்த தங்கவளத்தை போட்டிருக்கீங்க. ஓ சரிண்ணா சரி. இது வித்தியாசமாக எத்தனை கிராம் இருக்கும்? ஏன்னா இது 1.5 கிராம். ஓ சரிண்ணா சரி சரி. இதுவும் பறந்த புறா தான் இல்லைண்ணே? ஆமாம், இது ராயலில் பறந்தது பார்த்துருங்க. எந்த வருஷம் இது? வருஷம் 2019 இன்னும் பறந்தேன்னு நினைக்கிறேன். 21 சொல்லட்டா? இதுவும் பறந்த புறா வேணே? ஆமாண்ணா, இதுவும் பறந்தது. ராயல் பந்தயத்துக்கு வந்து 19 மணிக்கு பறந்தது முன்னாடி. ஆமாம், மலையரசன் பந்தயத்துக்கு அதே வருஷம் 17:40 பறந்தது. ரெண்டு பந்தயத்துக்கு அந்த வருஷம் இது பறந்தது. சரி சரி. அதுக்கப்புறம் இந்த ஆனால் பறத்தால ஜோடிக்குன்னு அப்படியே போட்டுட்டேன். சரி சரி. இது அந்த கீரியான 18 மணிக்கு என்பிஎஃப் பந்தயத்தை பறந்து இது அதுக்கு மறு வருஷம் வந்து 21:10 பறந்தாங்க. இதுதான் நீங்கள் முதல்ல தங்க வளையம் போட்ட போகிறேன்? இதுதான் முதல் தங்க வளையம் போட்டது. இது வந்து 3 பந்தயத்துக்கு பறந்தது. சரி சரி. 21:10. இது வந்து என்பிஎஃப் பந்தயத்துக்கு வந்து 18 மணிக்கு பறந்து அதில் 3வது ப்ரைஸ் வாங்கினது. சரி. இதெல்லாம் உங்கள்ட்ட டைம் வச்ச புறாக்கள் அப்படி தானே? இப்போ இதுலேயே 2 தங்க வளையம் இருக்குது. ஒன்று 2023 டைம் வச்சது, ஒன்று இந்த வருஷம் டைம் வச்சது, 2025 டைம் வச்சது. சரி 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 சரி. இப்போ இந்த வருஷம் 2 புறாவுமே 20 மணிக்கு மேலே பறந்துருக்கு அப்படி தானே? துணை புறாவும் பறந்துருக்கு, மெயின் புறாவும் பறந்துருக்கு. ஆமாம், மெயின் புறா வந்து 25 அந்த 24:48, துணை புறா வந்து 20:1. ஆமாம். 23 பறந்தது வந்து 21:10. அப்போ இதுலேயே 3 புறா 20க்கு மேலே டைம் வச்ச புறா இருக்கு. ஆமாம் ஆமாம். பறந்த புறாக்கு ஃபாதர்ல? ஆமாண்ணா ஆமாம். சரிண்ணா சரி சரி. இது உங்கள்கிட்ட பறந்த புறாவா? இல்லை, இதுக்கு அண்ணன் பறந்தது. இந்த புறா பறக்கல, ஜோடிக்கு வச்சுட்டேன். இதுக்கு அண்ணன் எவ்வளோ பறந்துருந்து உங்கள்கிட்ட? இதுக்கு அண்ணன் வந்து ஒரு 19 மணிக்கு கிட்ட பறந்தது பந்தயத்தில். ஆமாம். இந்த புறாக்கு ரெக்கையை கொஞ்சம் விரிச்சு காட்டுங்க. கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. இதான் பறந்த புறாக்கு அம்மா? ஆமாம் ஆமாம். இது உங்கள்கிட்ட பறந்த புறாவா? இல்லை, இது பறக்கல. பெட்டையில் கூடுதலும் பறத்த மாட்டேன், இதெல்லாம் ஜோடிக்கு தான் வச்சுருப்பேன். சரிண்ணா சரி சரி. சப்ஜா? ஆமாம் சப்ஜா. கண்ணை கொஞ்சம் காட்டுங்கண்ணே. இந்த பெரிய கிரியானுக்கு மகா. சரி சரி. இதான் பறந்த புறாக ஜோடி? ஆமாம், இதுதான் பறந்த புறாக தாய் தகப்பன். இது துணைப்புறா பிறந்ததுக்கு தகப்பனானே? ஆமாண்ணா ஆமாம். இதுக்கு துணைப்புறா எவ்வளோ மணி நேரம் பறந்துருந்து? துணைப்புறா வந்து 21. அதுவும் 20 மணி நேரத்துக்கு மேலே பறந்துருக்கு. ஆமாம் ஆமாம். சரிண்ணா. இந்த புறா கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. இது அந்த சப்ஜா பெட்டைக்கு தம்பி. இதெல்லாம் ஒரே லைன் புறா தான் பறந்துருக்கு? எல்லாம் ஒரே லைனில் உள்ளது. இது துணைப்புறா பறந்ததுக்கு தாய் பெட்டை. சரி. ரெக்கை வரிச்சு காட்டுங்க. கண்ணை காட்டுங்க. நாலுமே பறந்ததுக்கு பேரண்ட்ஸ். ஆமாம். இந்த வருஷம்
அந்தோணி அண்ணன் 24 மணிக்கூருக்கு மேலே 5 பந்தயத்தில் பறத்தி ஒரு நல்ல சாதனை படைச்சிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய வருடங்களில் இன்னும் பெரிய டைம்கள் வைக்கணும்னு சொல்லி அண்ணனுக்கு நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.